ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் கனடாவில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரை ஒப்படைப்போம். அடுத்து வரப்போகிற ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒருவருக்காக ஜெபிக்கின்ற அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரை வரவேற்போம். முதல்ல அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோட்டம்மா. ஆமீன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா, இந்த மாலை வேளைக்காக, இந்த நாளுக்காக, இந்த ஜெப வேளைக்காக மட்டமாய் நடத்தினவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா, உங்களை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. 1000 நாவுகள் போதாதப்பா, கோடி நாவுகளும் போதாதப்பா. உங்களை துதிக்க, உங்களை மாய்மைப்படுத்தவும், உங்களை உயர்த்தவும் போதாத ஐயா. நன்றி அப்பா. எல்லாம் உங்களுக்கு கிருபையாப்பா, உங்களை கிருபை தாங்கி வருவீங்களா? நன்றி. உங்க கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையாப்பா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையாப்பா. எங்களை தாழ்த்துகிற சுவாமி, எங்களை சமூகத்திலே ஆண்டவரே, இந்த ஜெபவேளையில எங்களை தாழ்த்தி, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவரே எங்களிடமாக வந்திருக்கிறோம் சுவாமி. விக்கிறோம் ஆண்டவரே, எவற்றை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரத்தக்கதாய் எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய உதடுகள் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. பரிசுத்தமில்லாதவர்களை நாங்கள் தரிசிக்க முடியாது சுவாமி. உங்களுடைய கிருபை அப்பா, உங்களை பரிசுத்தமாப்பா எங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக, நிரப்புவதாக அப்பா. நன்றி சொல்லுறோம் கோடி, நன்றி சொல்லுறோம் சுவாமி. எங்களை இந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தப்படுத்தின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, விழாக்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக, இந்த காலங்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக உங்களை சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி. எவிக்கிறோம் அப்பா, எவிக்கிறோம் ஆண்டவரை. மன்னிப்போலும் இரக்கங்களும் கிருபைகளும் கொடுத்துத்தானப்பா உண்டு ஆண்டவரே. கொல்லாங்கான காலத்தை நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நீங்க காண்கிற தேவன் சுவாமி. பூமியின் கல்யாணங்கள் எல்லாம் பார்க்கிற தேவன் சுவாமி. ஒருவரான விட்டு போதும் சித்தம் அல்ல, ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்தை உலகத்தில் அன்பு கொண்டீங்கப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். மக்களப்பா வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்க தானப்பா பரிகாரி, நீங்க தானப்பா விடுதலை நாயகன், நீங்க தானப்பா ரட்சகர் ஐயா. உங்களுடைய மனசரால் ஒன்று முடியாது, எங்களால் ஒன்று முடியாதப்பா. ஜபிக்க மட்டும் முடியுமாப்பா, உங்களிடமாக வேண்டுதல் செய்ய முடியுமாப்பா. சுகத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி. ஜனங்களுக்காக வேண்டி, ஜனங்கள் மனம் விரும்புவதற்காக வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஜனங்களப்பா அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி அப்பா, உங்களுடைய சுவாமி. ரட்சிக்கிறதோ நீங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா. நினைவுகளும் ரட்சகரே நீங்க என்று சொல்லி அவர்கள் திரும்பத்தக்கதாக வேண்டிக் கொள்ளுகிறோம். நேசிக்கிறீங்கப்பா நீங்க. அப்பா, நீங்கள் பார்க்கிறவங்க
சத்தியத்திற்கு சத்தியம் உண்டு சுவாமி. எங்கும் சொல்லப்படுகிற சுவாமி அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களா, கீழ்ப்படிவார்களா? இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா, வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. புத்தங்களப்பா, மஞ்சங்களப்பா, கொள்ளனைகளப்பா, நோவிகளப்பா, குக்குரலப்பா அப்பா, இடத்தில் நம்பிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, யுத்தங்கள போய் நாங்கள் கூக்குற கண்ணீர் ஆண்டவரே, ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே, அழிக்கிறாங்க மக்கள் ஆண்டவரே, ரத்தம் செய்யுங்கப்பா. தகப்பையும் கண்ணீரையும் துடைக்கிறது நீங்க ஒருவர் மாத்திரம், நீங்க ஒருவர் மாத்திரம். இவர்களுக்காக வேண்டியவர்கள் மனம் திரும்பி அப்பா உங்களிடமை கூப்பிடட்டும், உங்களிடமாக தங்களுக்கு உரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு இறங்க முடியாது வேண்டிக்கிறோம். கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும், தடைகள் எல்லாம் நீக்கப்படட்டும் சுவாமி, குட்டாட்டங்கள் எல்லாம் நீக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே, இவன் நல்ல தேவன், ரட்சிக்கிற தேவன் அப்பா, தேவைகளை சந்திக்கிற தேவன், கண்ணீரை தெளிக்கிற தேவன். நீங்கள் அப்பொழுது கொடி மக்களை போல சொல்ல முடியாது. நிமித்தம் வியாதிகளும் குணமாகிறது. நீங்கள் அதே இன்று மாறாதவராக இருக்கிறீங்க சுவாமி, இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்கள் உங்களை கூப்பிடும் கடைசி நேரத்திலாவது நிமிஷத்திலாவது தகப்பனே உங்களிடமாய் வந்து வேண்டிக் கொள்ளட்டும். நம்முடைய ஆத்மாக்குரிய விடுதலை கண்டு கொள்ளட்டும். நிமித்தம் கடினங்கள்
கண்ணோக்கி பாருங்க. நான் தெரியாம முறித்து போடுங்க. போட்ட தேவன் நீங்க, அந்த சிறுவரை முறித்து போட்ட தேவன் நீங்க, அந்த போச்சுங்கப்பா, போச்சுங்கப்பா, நடத்துங்கப்பா, சீர்வீங்கப்பா, சுவாமி கிருபையப்பா, கிருபை தேசங்களை ஆண்டவர் தலைவருக்கு அவர் ஆண்டவர் ஆண்டவர் இவருடைய வரட்டும் ஆண்டவர் தவிக்கிறார் கண்ணீரோடு பழையிற மக்களாக நீடிக்க திரிகிற மக்கள் எவ்வளோ சுவாமி நீதி செய்கிற ஆளுகை செய்கிற தலைவர்கள் நீங்க உங்க இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டு சகோதரர்களுக்கு படி இந்த ஆண்டவர் உங்களுக்கு பகிர்ந்து நீதிக்கு பகிர்ந்தவர்கள் சுவாமி. அவர்களுடைய இருதயங்கள் திருப்புறது திருப்புங்கப்பா. நல்ல வழிகளை நீடி உள்ள வழிகளை திருப்புங்கப்பா. ஜனங்கள் ஆண்டவரே நீதியின் நியாயம் பெற்று தேசங்களில் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று வைக்கிறோம். இந்தவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவருடைய ஆளுகையிலே ஆண்டவரே வேதமகளுடைய கரங்களில் இருக்கட்டு சுவாமி. அதன்படி பார்த்து ஆண்டவரே அதன் சட்டங்களின்படி ஐயா அவர்கள் தங்களுடைய வழிகளை அல்ல ஆண்டவரத்தின்படி ஆசீர்வாதமான ஒரு ஆளுகை செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம். கத்தாவே வேண்டிக்கிறோம். நீங்க தேசம் தேசமாய் நன்மைக்கு எதுவாக ஏற்படுத்தின அதிகாரங்கள் இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த நன்மையினால் ஆண்டவர் ஆளுகிறவனாய் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து ரசிக்கப்படுத்த சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே ஆண்டவரான வீரர்கள் தேசத்தை காத்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவர் கொடுத்த ஆண்டவரே ஆண்டவர் வாழ்த்துக் கொள்ளுகிறோம். சுவாமி எப்பொழுதும் ஆண்டவரே வேறுடைய ஆத்மா ஆண்டவரே உங்களிடமாய் ஆண்டவரே எப்பொழுதும் இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களை ஆசீர்வதிங்க. இவர்களையும் குடும்பங்களை பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. காலத்துக்குள்ள ஆண்டவரே நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நன்றி சொல்லுகிறோம். நினைக்கிற ஊழியர்கள் கடைசி நாட்கள் நிற்கிற ஊழியர்கள் எல்லாம் இந்த ஊழியத்தில் நிற்கிற தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்க. ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய வசனங்களை கேட்டு வார்த்தைகளை கேட்டு இந்த கடைசி நாட்களில் தான் ஒரு பயமம் ஆண்டவரே நீதியம் உள்ளவர்களாய் தேவனே அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறவங்க தேவே. இவர்களுக்கு வேண்டிய அபிஷேகம் வல்லமை ஆண்டவரே உங்களுடைய பலன் தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இவர்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆண்டவர் சாட்சியுள்ள குடும்பங்களாக நன்மாதிரியான குடும்பங்களாக நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா இந்த நாளில் சபைகளில் நிற்கிற போதவர்களை தாங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளும். சபை மக்களை நடத்துகிற ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல மேய்ப்பர்களாக ஆண்டவர் அபிஷேகிக்கப்பட்ட மேய்ப்பர்களாக ஆண்டவர் இவர்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்க அப்பா. கடைசி நாட்களில் பரிசுத்தத்திலும் ஆண்டவர் வசனத்திலும் இவர்கள் நடத்தக்கூடிய வழிகளை ஆசீர்வதிங்கப்பா. போதவர்களை நடத்துங்க. அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்ளும்.
ஜனங்கள் எல்லாம் சபைகள் சமங்கம் இருக்கிற சபைகள் ஒவ்வொன்றையும் அப்பா அவங்களுடைய கிரகத்துக்கு கொல்லப்பட்ட சபை சத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்படுற பரிசுத்தப்படட்டும் ஆண்டவர் மனவாட்டி சபைகளா ஒவ்வொரு சபையும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் குடும்பம் குடும்பமாக சபைகளை பெற்றவர்களாய் சச்சிபை காத்து கொண்டவர்களாய் ஆண்டவரே சபைகளை கட்டுகிறவர்களாய் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா நடத்துங்கப்பா உதவி ஊழியர்களையும் சபையிலே ஆண்டவரே போதரோடு ஆண்டு சேர்ந்து ஊழியத்தை கட்டுகிறவர்களாய் அவர்களை தாங்கி பலப்படுத்துங்கப்பா சபைகள் எல்லாம் உங்களுடைய சபையாண்டவரே எல்லாம் உங்களுடைய சபைகளை ஒன்றை நீங்கள் காண்கிறது ஒன்றுமா கூட்டிக் கொண்டு எல்லாம் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அவர்கள் கொள்ளை போகாதே ஐயா திருப்பி கொள்ளுப்பா இவர்களுக்கு மாற்றுங்கப்பா எத்தனையோ இரண்டு தேசங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் அடிக்கிறோம் கட்டாலும் இந்த தேசங்கள் எல்லாம் உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த நாட்களில் ஆண்டவரே சொல்லப்படுகிறபடினால் நன்றி சொல்லும் அப்படியான தேவன் சுவாமி ஒருவரும் ஆண்டவரே உங்களை அறியேன் என்று சொல்லாதபடி ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று உங்களுடைய தரப்பனே நன்றி சொல்லுற அறிவிக்கப்படுகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் மிஷனரிகள் ஆண்டவரே இந்த இடங்களில் எல்லாம் அப்பு கொடுத்து நிற்கிறார்கள் சுவாமி. மிஷனரிகளாய் போய் ஆண்டவரை நிற்கிறார் ஆண்டவரை முடியாய் வேண்டிக் கொள்ளும் அப்பு கொடுத்து தாங்க முடியாது வேண்டிக் கொள்ளும் தாங்க முடியாது வைத்தாங்க அந்த இடத்து ஆண்டவரே நான் சொல்வதற்கு கைப்படி கேட்டு சுவாமி அழைச்சிக்கப்படட்டும் சுவாமி. ஒவ்வொரு ஆண்டவரை தேவைகளுண்டு சுவாமி தேவைகளுண்டு கொடுக்கிற மக்கள் சாதிக்கிற மக்கள் ஆண்டவரே தேவைகளை சந்திக்கட்டும் சுவாமி. ஐக்கிய சாலைகளோடும் ஆசீர்வதிகளை கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்க நிரப்பும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே வேண்டிக் கொள்ளுவோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதா உங்களுடைய ராஜ்யம் வருவதா உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதா
அதிகமாப்பா அந்த பாதை குடும்பத்தை கட்டுறதோ நீங்க குடும்பத்தை நேசிக்கிறதோ நீங்க நல்ல நன்மையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி குடும்பத்தை அறையிலே கட்டி விட்டு நீங்க ஆண்டவர் அந்த குடும்பத்தின் உடம்படிக்கைக்கு உடம்படிக்கை நேரிய குடும்பம் இவர்களுக்காக வாலிப பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை பெற்றோரின் கண்ணீர் அதிகமானவர் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை நீங்க இந்த பெற்றோர் கொடுத்த சுதந்திரம் அப்பா அந்த சுதந்திரங்கள் எல்லாம் காக்கப்படும்படியாய் வேண்டிக் கொள்வோம். எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர் இருக்கிற சுவாமி திரும்பி தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளட்டும். உங்களோட பிள்ளைகளுக்காக சொன்னது கட்டுக் கொள்ளுங்கப்பா. வந்த காலம் வசனம் உண்டு சுவாமி, வேதம் உண்டு சுவாமி. அப்பா எனக்கு ஆண்டவர் என்ற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். கேட்டுக் கொள்ளுங்கப்பா. அவர்களெல்லாம் கேட்டுக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வருகையில் வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தகப்பனைகளுக்கும் செய்யுங்கப்பா. அப்போ அந்த விளையாட கண்ட தேசத்துக்காக வலிக்கும். இந்த தேசம் ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்த தேசம். எங்களுடைய ஒரு ஆண்டவரே உங்களுக்கு நோக்கி பார்க்கிறோம். நீங்கள் நீங்கள் நடத்துறது ஐயா பிசாசுகளை ஆராதித்துக் கொண்டிருக்காதபடி ஆண்டவர் தேவனே இவன் உள்ளது வச்சிக்கிறது ஒரு எங்களுடைய ஆத்மாவை பட்டுக் கொள்ற தேவன் நீங்கள் அறிந்து கொள்வதனால் இவர்களுக்கு கொண்டு வாங்க சுவாமி. இவருக்கு படியாட்டும் சத்தியத்துக்கு படியாட்டும் ஆண்டவரே. சத்தியம் உண்டு சுவாமி. சில கடைசி நாட்களில் ஆண்டவர் எங்கும் சத்தியம் உண்டு, சகரங்களில் உண்டு, உண்டு சகங்களில் உண்டு.
நீக்கப்பட்டவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாக நடத்துங்க சுவாமி. தேசத்து மக்கள் ஆண்டவரை உண்டு சுவாமி. அவர்களும் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், தேசம் உங்களுடைய சுவாமி. நாங்கள் அறிக்கை செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம் சுவாமி. கனடா தேசம் உங்களுடைய சுவாமி, உங்களுடைய ஆண்டவர். இந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை ஆண்டவரே நீங்க கூடிய சீக்கிரத்தில் தரமுடியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி. எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. நீங்க தானப்பா அந்த தேசத்தின் நன்மையும் முடிவுகளையும் ரட்சிப்போம். எங்களுடைய மக்களுடைய கண்ணீர் போதும் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய மக்களுடைய தவிப்பு போதும். மக்கள் மனம் திரும்பட்டும். மனம் திரும்பினால் ஆசீர்வதிக்கப்படுவோம் ஆண்டவரே. அந்த மனம் திரும்புதல் உங்களிடம் சுவாமி. நீங்க கட்டளையிட்டால் ஆகும் ஆண்டவர், நீங்க கட்டளையிட்டால் ஆகும் ஆண்டவர், நீங்க கட்டளையிட்டால் ஆகும். எங்கள் ஜனங்களுக்கு கட்டளையிடுங்க சுவாமி, கட்டளையிடுங்க சுவாமி. ஒரு லட்சத்தை கட்டளையிடுங்க சுவாமி, நீங்க கட்டளையிடுங்க சுவாமி. நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படி உண்டாகி அந்த தேசத்துல சுகமாய் வாழ வேண்டும். தேசத்தின் தலைவரை ஆசீர்வதிங்க. ஜனாதிபதி நடத்துங்கப்பா, நடத்துங்க. எங்களுடைய மக்களை ஆசீர்வதிங்க. ரட்சிப்பண்டை ஆசீர்வம், ரட்சிப்பு ஆண்டவரை தேசத்துல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற அநேகம் உண்டான எல்லா தேசங்களும் இருளின் நாளைக்கு நீங்கி வெளிச்சத்துக்கு வரும். சகலுடைய முழங்கால முடங்கினால் எல்லாம் செய்யற காலங்களாய் நன்றி ஆண்டவர். இந்திய தேசத்தை சிறப்புங்கப்பா, சிறப்புங்கப்பா. கோடி மக்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு ஆண்டவர் நீங்க தான் ரட்சகர் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே தேசத்தின் ஒளி அப்பா. தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்வோம். காலம் கூடிய சீக்கிரம் அந்த தேசத்துக்கு வருகிறபடினால் நன்றி சொல்லுகிறோம். தேசம் உங்களுடைய சுவாமி, தேசம் உங்களுடைய காலமாய அந்த தேசத்தை நீங்க மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி சொல்லுவோம். எல்லா தேசங்களையும் காண்கிறீங்க சுவாமி. உங்களுக்கு தேசங்கள் இந்த கடைசி நாட்கள் ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டும், ஜபிக்கிற மக்கள் எழும்பட்டும். தேசங்களுக்கு ஜபிக்கிற மக்கள் எங்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருக்காக வேண்டிக் இந்த குடும்பங்களை எல்லாம் அந்த நாட்கள் எங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் திருவமான இந்த காலத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துங்க. அவங்கள சட்டையின் மறை ஆண்டவரே உங்களை சிலையினால் மூடியாண்டு போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. கோட்டையாய் காத்துக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்றி ஆண்டவரே. நாங்களை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனுஷர்கள் உங்களையே நம்பி இருக்கிறவர்களுடைய பூரண சமாதத்தோடு காத்துக்கொள்ள சொல். நீங்க காத்து சொல்றீங்க, உங்களை நம்பி இருக்கிறவங்களை காத்து கொள்வீங்களப்பா. நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். சங்கம் ஆசீர்வதி
நடத்துறவங்க ஆசீர்வதிங்க சகப்பன தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவர். என்ன ஆண்டவர், என்ன என்ன காரியங்கள் அதனோட செயல்பட வேண்டுமோ அவைகள் எல்லாம் நீங்க எந்த திட்டத்தின்படி நடத்துங்க. கேட்கிற மக்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய உள்ளத்தை சுதந்திரப்படுத்த நீங்க தகப்பனே இந்த ஊழியத்துல ஆண்டவன் இருக்க குடும்பம் சகோதர ஊழியர்களையும் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து நடத்துங்கப்பா. உங்களுடைய கருத்தை தந்திருக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க. எல்லா கனமும் துதியுமா நீங்க தானப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளணும். நல்ல ஆமீன் ஆமீன் ஆமீன். தகப்பனே